ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டி குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து குக்கிங் டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய வெங்காயமாக நல்லா மொட்டாக இந்த மாதிரி இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்திங்கன்னா எந்த குழம்பா இருந்தாலும் இந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழம்பும் மிச்சமாகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணாமல், ஒவ்வொருத்தருக்கு பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மொட்டாக தொளிச்சு நீங்கள் ஆட்டி குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதுலேயே வந்து சின்ன வெங்காயம் வெரைட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்புறம் வந்து டியூட்டிக்கு கிளம்புனா அந்த மாதிரி காலையில் குக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சின்ன வெங்காயமாக வாங்கிக்கோங்க. உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் சைஸ் வந்து இவ்வளோதாங்க. இது வந்து உரிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, 1க்கு 2 தொல்லி எடுக்காமல் வந்து சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து நிறைய பக்கம் இருக்குது. இது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயத்துலேயே பெரிய இதாக இருக்குது. சின்ன வெங்காயத்துலேயே பெரிய சைஸுங்க. இதை வாங்கி நீங்கள் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இப்படி வந்து மொத்தமாக வாங்கி போட்டுங்க அப்படின்னா இது வந்து ஆட்டி குழம்பு வைக்கிறதுக்கு சீக்கிரமாக வந்து வேலையாகும், டைம் வேஸ்ட் ஆகாது. அதேமாதிரி சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் உங்களுக்கு உரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன வெங்காயத்துலேயே பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் குக் பண்ணலாம். இது வந்து சிம்பிள் டிப்ஸ், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.